ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருக்க மாதிரி சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்க கூலி படத்துலேருந்து ஒரு தரமான மாசான அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக 27 செகண்டுக்கான கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து 100 டேஸ் தான் இருக்குன்னு ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றதுனால அந்த 100 டேஸ்க்கான ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த கிளிம்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட பேக் ட்ராப் ஷாட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சௌபின் ஷாஹிர், சத்யராஜ், நாகார்ஜுனா ஃபைனில் வந்து நம்ம தலைவரை காட்டுறாங்க. தலைவரோட லுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேக் ட்ராப் லுக்கே தாறுமாறுன்னு சொல்லணும். ஸோ ஒரு கடல் ஹார்பரு அங்கே வந்து நம்ம தலைவர் பயங்கர மாசா வந்து நின்றுக்காரு. என்னமோ வந்து பயங்கரமாக யோசிக்கிறார் கைஸ். அவர் யோசிச்சு நின்றுக்காரு. படத்தோட கண்டென்ட் என்னவா இருக்கும்னு எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூலி வந்து 100 டேஸ் தான் இருக்குன்னு ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெறித்தனமாக வந்திருக்குது. அண்ட் அதே மாதிரி தலைவரை பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு ஒரு மரண பங்கமாக இருக்குது. ஸோ எல்லா ஷாட்லையும் பார்த்தீங்கன்னா தலைவர் வேற லெவலில் இருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கடைசி அந்த விசில் அடிக்கிற ஒரு ஃப்ரேமு அது வந்து சொல்லவே இல்லை, அல்டிமேட் லெவலு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் பொறுத்தளவுக்கு படத்தில் வந்து வேற லெவல் சம்பவம் பண்ணியிருப்பார் அப்படின்றது ஏற்கனவே தெரியும். ஏன்னா படத்தோட அந்த டைட்டில் டீசரை பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயங்கர வெறியாக இருந்தோம். படத்தில் இந்த ஒரு சின்ன அப்டேட்டாக ஒரு சின்ன வீடியோவாவது ரிலீஸ் பண்ணுங்க, ஏன்னா வந்து அந்தளவுக்கு படத்தை வந்து எதிர்பார்த்துருக்கல யாருமே அப்படின்ற மாதிரி தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட அந்த வீடியோவே போதும், அதையே வந்து இன்னொரு மாதத்துக்கு பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஏன் வந்து இவ்வளோ நாள் வந்து படத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரியல ரிலீஸ்க்கு. ஸோ ஆனாலும் பரவாயில்ல, ஆகஸ்ட் 14 அப்படின்றது ஒரு நல்ல டேட் தான். ஆயுத பூஜா ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஆனாலுமே படம் வந்து ரொம்ப ரிலீஸ்க்கு லாங்காக இருக்க மாதிரி இருக்குது. படம் வந்து சீக்கிரம் வரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளிம்ஸ் வெறித்தனமான சக்கப்போடு போட்டுக்குது சோஷியல் மீடியாவில். வேறு லெவலில் மாஸ் காட்டிட்டாங்க. ஆனால் வந்து நேற்றே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணி ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா படத்தோட அப்டேட் வருது அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸ் ஷேர் பண்ணி 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளிம்ஸை வந்து விட்டுட்டாங்க. கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த ஃபைனில் வந்து கூலி அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சாங் மாதிரி ஒரு ரேப் ஒன்று வருது. அந்த ரேப் பார்த்தீங்கன்னா மரணபங்கமாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் இந்த டீசரை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்க. மேலும் நம்ம தலைவரோட இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.